என் அன்பான உறவுகளே, வணக்கம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இப்பொழுது ஒரு இருண்ட குகைக்குள் இருப்பது போல் தோன்றலாம். சுற்றிலும் குழப்பம், யாருமே நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஏக்கம், எதை நோக்கி ஓடுகிறோம் என்று தெரியாத ஒரு வெறுமை. இதுதான் உங்கள் இப்போதைய மனநிலையா? வருந்தாதீர்கள். ஒரு விதையானது பூமிக்குள் புதைக்கப்பட்டு முற்றிலும் இருளில் இருக்கும்பொழுதுதான் அது தன் வேர்களை ஆழமாகப் பதிக்கிறது. இப்போது உங்கள் வாழ்க்கையிலும் அதுதான் நடக்கிறது. நீங்கள் அழிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் உருமாறிக் கொண்டிருக்கிறீர்கள். பிரபஞ்சம் உங்களை ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு தயார் செய்கிறது. அந்த மாற்றத்தின் இரகசிய அறிகுறிகளை நீங்கள் கவனிக்கத் தவறினால் அந்த அற்புதமான வாய்ப்பை நீங்கள் இழக்க நேரிடும். வாருங்கள், உங்களுக்குள் நிகழும் அந்த மௌனமான புரட்சியைப் பற்றி மிக ஆழமாகப் பேசுவோம். முதல் நிலை. உங்கள் வாழ்க்கையில் முதல் அறிகுறி உங்கள் உறவுகளில் இருந்து தொடங்கும். சமீப காலமாக உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களிடம் கூட பேசப் பிடிக்காமல் போகிறதா? எந்தச் சண்டையும் வந்திருக்காது. ஆனால் அவர்களோடு அமர்ந்து பேசுவது ஒரு பெரிய சுமையாகத் தோன்றுகிறதா? பொதுவாக நாம் இதை தனிமை என்று பயப்படுவோம். ஆனால் இது தனிமை அல்ல, இது ஆன்மாவின் சுத்திகரிப்பு. உங்கள் அதிர்வலைகள் மாறும்போது பழைய அதிர்வலைகளில் இருப்பவர்களோடு உங்களால் ஒத்துப்போக முடியாது. பிரபஞ்சம் உங்களைச் சுற்றி ஒரு கவசத்தை உருவாக்குகிறது. யார் யாரெல்லாம் உங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்குத் தடையாக இருப்பார்களோ அவர்களைப் பிரபஞ்சம் மெதுவாக உங்களை விட்டு விலக்கும். அது உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம். இதை ஒரு இழப்பாக நினைக்காதீர்கள். ஒரு பெரிய விழா நடக்கப் போகிறது என்றால் முதலில் பழைய குப்பைகளை அகற்ற வேண்டும் அல்லவா? அதுதான் இப்போது நடக்கிறது. இந்த அமைதியை அனுபவியுங்கள். அந்தத் தனிமையில்தான் உங்கள் உண்மையான பலம் ஒளிந்திருக்கிறது. இரண்டாம் நிலை. காலத்தின் வேகம் மாறுதல். இரண்டாவது அறிகுறி நேரம் ஓடும் விதம். சில நேரங்களில் வாழ்க்கை மிக மெதுவாக ஓடுவது போல் இருக்கும். எல்லாமே நின்று போய்விட்டது, எனக்கு மட்டும் ஏன் முன்னேற்றமே இல்லை என்று நீங்கள் அழலாம். ஆனால் கவனித்துப் பாருங்கள், அதே நேரத்தில் உங்களுக்குள் ஒரு விசித்திரமான அமைதியும் இருக்கும். பிரபஞ்சம் எதையாவது உங்களுக்குப் பெரிதாகத் தரப்போகிறது என்றால் முதலில் உங்கள் ஓட்டத்தை நிறுத்தும். ஏன் என்று தெரியுமா? நீங்கள் இதுவரை தவறான திசையில் ஓடிக்கொண்டிருக்கலாம். அந்த வேகத்தைத் தடுத்து நிறுத்தி, உனக்கு உண்மையில் என்ன வேண்டும் என்று உங்களையே கேட்க வைக்கும் ஒரு இடைவெளிதான் இது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தூக்கம் அதிகமாக வரலாம், அல்லது கனவுகள் மிகத் தெளிவாக இருக்கலாம். உங்கள் ஆழ்மனம் விழித்துக் கொள்கிறது. உங்கள் பழைய கவலைகள், பயங்கள் எல்லாம் மேலெழுந்து வரும். பயப்படாதீர்கள். அவை உங்களை விட்டு நிரந்தரமாக விடை பெறுவதற்காகவே வெளியே வருகின்றன. அவற்றைப் போகவிடுங்கள். மூன்றாம் நிலை. உள்ளுணர்வின் குரல். மூன்றாவது அறிகுறி மிக மிக ஆழமானது. உங்கள் உள்ளுணர்வு. முன்பெல்லாம் நீங்கள் மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்பீர்கள். ஆனால் இப்போது உங்களுக்குள்ளிருந்து ஒரு குரல் பேசும். இதைச் செய், இதைச் செய்யாதே என்று அது சொல்லும். நீங்கள் ஒரு பாடலைக் கேட்கும்போது, அல்லது ஒரு புத்தகத்தைத் திறக்கும்போது, அல்லது யாரோ ஒரு முன்பின் தெரியாத நபர் சொல்லும் ஒரு வார்த்தை உங்கள் கேள்விக்கான பதிலாக வந்து சேரும். இதையெல்லாம் தற்செயல் என்று இனி சொல்லாதீர்கள். இவை பிரபஞ்சத்தின் சிங்க்ரோனிசிட்டி, அதாவது உங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு சக்தி இருப்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். ஒரு பெண்ணாக உங்கள் பெண் சக்தி, அல்லது ஆணாக இருந்தால் ஒரு கம்பீரமான சக்தி மலரத் தொடங்கும் தருணம் இது. நீங்கள் எதையாவது நினைப்பீர்கள், அது அடுத்த சில நாட்களில் உங்கள் கண் முன்னே நடக்கும். இந்த ஆற்றலை நீங்கள் உணர ஆரம்பித்துவிட்டால் நீங்கள் விரும்பியது உங்களை நோக்கி வெகு வேகமாக வர ஆரம்பித்துவிட்டது என்று அர்த்தம். நான்காம் நிலை. சரணடைதல் மற்றும் ஏற்பு. கடைசி அறிகுறி ஒரு நிபந்தனையற்ற அமைதி. இப்போது உங்களுக்கு பழையபடி எதற்கும் பிடிவாதம் பிடிக்கத் தோன்றாது.
நடப்பது நடக்கட்டும், எல்லாம் நன்மைக்கே என்ற ஒரு மனநிலை வரும். இந்த பிரபஞ்சத்தின் மீது உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்கும். முன்பு உங்களை அழ வைத்த விஷயங்கள் இப்போது உங்களைச் சிரிக்க வைக்கும். நீங்கள் மற்றவர்களுக்காக வாழ்வதை நிறுத்திவிட்டு உங்களுக்காக வாழத் தொடங்குவீர்கள். உங்கள் உடல் நலம், உங்கள் மன அமைதி, இவைதான் உங்களுக்கு முதன்மையானதாக இருக்கும். இந்த பதற்றம் இல்லாத மனநிலைதான் ஈர்ப்பு விதியின் உச்சகட்டம். நீங்கள் எப்போது எதற்காகவும் ஏங்காமல் அமைதியாக இருக்கிறீர்களோ அப்போதுதான் நீங்கள் விரும்பிய அனைத்தும் உங்கள் காலடியில் வந்து சேரும். நீங்கள் ஒரு காந்தமாக மாறிவிட்டீர்கள். இந்த அறிகுறிகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் இப்போது தெரிகிறதா? ஆம் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீங்கள் சாதாரணமானவர் அல்ல, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இனி பயத்தை விடுங்கள். ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்காதீர்கள். நடப்பவை அனைத்தும் என் உயர்வுக்கே என்று சொல்லுங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களை கரம் பிடித்து அழைத்துப் போகிறது. நீங்கள் அடையப்போகும் வெற்றி மிகப்பெரியது. கண்களை மூடி என்னோடு சேர்ந்து மனதிற்குள் சொல்லுங்கள். நான் பிரபஞ்சத்தை நம்புகிறேன். எனக்குள் நடக்கும் மாற்றங்களை நான் நேசிக்கிறேன். நான் விரும்பும் அனைத்தும் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன். என் குடும்பம் அன்பால் நிறைந்து உள்ளது. என் குடும்பம் அன்பால் நிறைந்துள்ளது. நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்கிறோம். நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்கிறோம். என் இல்லத்தில் எப்போதும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கிறது. என் இல்லத்தில் எப்போதும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கிறது. செல்வம் என்னை நோக்கித் தங்குதடையின்றி வருகிறது. செல்வம் என்னை நோக்கித் தங்குதடையின்றி வருகிறது. நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் வெற்றியைத் தருகிறது. நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் வெற்றியைத் தருகிறது. என் மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. என் மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. பிரபஞ்சம் எனக்குத் தேவையான அனைத்தையும் வழங்குகிறது. பிரபஞ்சம் எனக்குத் தேவையான அனைத்தையும் வழங்குகிறது. என் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். என் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். நான் மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவன். நான் மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவன். புதிய வாய்ப்புகள் என்னை தேடி வருகின்றன. புதிய வாய்ப்புகள் என்னை தேடி வருகின்றன. நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன். நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன். என் வீட்டில் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. என் வீட்டில் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. நாங்கள் ஒருவருக்கொருவர் மதிப்பும் மரியாதையும் அளிக்கிறோம். நாங்கள் ஒருவருக்கொருவர் மதிப்பும் மரியாதையும் அளிக்கிறோம். என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக மாறுகிறது. என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக மாறுகிறது. நான் எப்போதும் மகிழ்ச்சியான சூழலிலேயே இருக்கிறேன். நான் எப்போதும் மகிழ்ச்சியான சூழலிலேயே இருக்கிறேன். என் வருமானம் தொடர்ந்து உயர்கிறது. என் வருமானம் தொடர்ந்து உயர்கிறது. சுற்றியுள்ள அனைவரும் என்னிடம் அன்பாக இருக்கிறார்கள். சுற்றியுள்ள அனைவரும் என்னிடம் அன்பாக இருக்கிறார்கள். என் கனவுகள் அனைத்தும் நனவாகின்றன. என் கனவுகள் அனைத்தும் நனவாகின்றன. நான் முழுமையான மனநிறைவோடு வாழ்கிறேன். நான் முழுமையான மனநிறைவோடு வாழ்கிறேன். என் குடும்பம் ஒரு சொர்க்கமாக இருக்கிறது. என் குடும்பம் ஒரு சொர்க்கமாக இருக்கிறது. நான் எடுக்கும் முடிவுகள் சரியானதாகவே அமைகின்றன. நான் எடுக்கும் முடிவுகள் சரியானதாகவே அமைகின்றன. என் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் எனக்கு கிடைக்கின்றன. என் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் எனக்கு கிடைக்கின்றன. என் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கிறது. என் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கிறது. நான் பிறருக்கு உதவும் நிலையில் இருக்கிறேன். நான் பிறருக்கு உதவும் நிலையில் இருக்கிறேன். அதிர்ஷ்டம் எப்போதும் என் பக்கமே இருக்கிறது. அதிர்ஷ்டம் எப்போதும் என் பக்கமே இருக்கிறது. என் இல்லம் தெய்வீக ஆற்றலால் சூழப்பட்டுள்ளது. என் இல்லம் தெய்வீக ஆற்றலால் சூழப்பட்டுள்ளது. நான் எப்போதும் புன்னகையுடனும் உற்சாகத்துடனும் இருக்கிறேன். நான் எப்போதும் புன்னகையுடனும் உற்சாகத்துடனும் இருக்கிறேன்.
பணம் என் வாழ்வில் எளிதாகப் புழங்குகிறது. பணம் என் வாழ்வில் எளிதாகப் புழங்குகிறது. என் குடும்பத்தில் புரிதல் உணர்வு மேலோங்கியிருக்கிறது. என் குடும்பத்தில் புரிதல் உணர்வு மேலோங்கியிருக்கிறது. நான் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தைப் பெற்றுள்ளேன். நான் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தைப் பெற்றுள்ளேன். என் திறமைகள் உலகிற்கு பயனுள்ளதாக அமைகின்றன. என் திறமைகள் உலகிற்கு பயனுள்ளதாக அமைகின்றன. நாங்கள் மகிழ்ச்சியான பயணங்களை மேற்கொள்கிறோம். நாங்கள் மகிழ்ச்சியான பயணங்களை மேற்கொள்கிறோம். செல்வச் செழிப்பு என் வாழ்வின் ஒரு பகுதியாகும். செல்வச் செழிப்பு என் வாழ்வின் ஒரு பகுதியாகும். என் ஒவ்வொரு நாளும் புதுப்பொலிவுடன் தொடங்குகிறது. என் ஒவ்வொரு நாளும் புதுப்பொலிவுடன் தொடங்குகிறது. நான் நேசிக்கப்படுகிறேன் மற்றும் மதிக்கப்படுகிறேன். நான் நேசிக்கப்படுகிறேன் மற்றும் மதிக்கப்படுகிறேன். என் பொருளாதார நிலை மிகவும் வலுவாக இருக்கிறது. என் பொருளாதார நிலை மிகவும் வலுவாக இருக்கிறது. தன்னிறைவு பெற்ற வாழ்க்கை நான் வாழ்கிறேன். தன்னிறைவு பெற்ற வாழ்க்கை நான் வாழ்கிறேன். என் உள்ளுணர்வு எனக்குச் சரியான பாதையைக் காட்டுகிறது. என் உள்ளுணர்வு எனக்குச் சரியான பாதையைக் காட்டுகிறது. குடும்பத்துடன் செலவிடும் நேரம் இனிமையாக இருக்கிறது. குடும்பத்துடன் செலவிடும் நேரம் இனிமையாக இருக்கிறது. வெற்றி என்பது என் இயல்பாக இருக்கிறது. வெற்றி என்பது என் இயல்பாக இருக்கிறது. என் கைகளில் செல்வம் நிலைத்து வளர்கிறது. நான் விரும்பும் அனைத்தும் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன். என் குடும்பம் அன்பால் நிறைந்து உள்ளது. என் குடும்பம் அன்பால் நிறைந்துள்ளது. நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்கிறோம். நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்கிறோம். என் இல்லத்தில் எப்போதும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கிறது. என் இல்லத்தில் எப்போதும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கிறது. செல்வம் என்னை நோக்கித் தங்குதடையின்றி வருகிறது. செல்வம் என்னை நோக்கித் தங்குதடையின்றி வருகிறது. நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் வெற்றியைத் தருகிறது. நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் வெற்றியைத் தருகிறது. என் மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. என் மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. பிரபஞ்சம் எனக்குத் தேவையான அனைத்தையும் வழங்குகிறது. பிரபஞ்சம் எனக்குத் தேவையான அனைத்தையும் வழங்குகிறது. என் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். என் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். நான் மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவன். நான் மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவன். புதிய வாய்ப்புகள் என்னை தேடி வருகின்றன. புதிய வாய்ப்புகள் என்னை தேடி வருகின்றன. நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன். நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன். என் வீட்டில் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. என் வீட்டில் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. நாங்கள் ஒருவருக்கொருவர் மதிப்பும் மரியாதையும் அளிக்கிறோம். நாங்கள் ஒருவருக்கொருவர் மதிப்பும் மரியாதையும் அளிக்கிறோம். என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக மாறுகிறது. என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக மாறுகிறது. நான் எப்போதும் மகிழ்ச்சியான சூழலிலேயே இருக்கிறேன். நான் எப்போதும் மகிழ்ச்சியான சூழலிலேயே இருக்கிறேன். என் வருமானம் தொடர்ந்து உயர்கிறது. என் வருமானம் தொடர்ந்து உயர்கிறது. சுற்றியுள்ள அனைவரும் என்னிடம் அன்பாக இருக்கிறார்கள். சுற்றியுள்ள அனைவரும் என்னிடம் அன்பாக இருக்கிறார்கள். என் கனவுகள் அனைத்தும் நனவாகின்றன. என் கனவுகள் அனைத்தும் நனவாகின்றன. நான் முழுமையான மனநிறைவோடு வாழ்கிறேன். நான் முழுமையான மனநிறைவோடு வாழ்கிறேன். என் குடும்பம் ஒரு சொர்க்கமாக இருக்கிறது. என் குடும்பம் ஒரு சொர்க்கமாக இருக்கிறது. நான் எடுக்கும் முடிவுகள் சரியானதாகவே அமைகின்றன. நான் எடுக்கும் முடிவுகள் சரியானதாகவே அமைகின்றன. என் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் எனக்கு கிடைக்கின்றன. என் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் எனக்கு கிடைக்கின்றன. என் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கிறது. என் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கிறது. நான் பிறருக்கு உதவும் நிலையில் இருக்கிறேன். நான் பிறருக்கு உதவும் நிலையில் இருக்கிறேன். அதிர்ஷ்டம் எப்போதும் என் பக்கமே இருக்கிறது. அதிர்ஷ்டம் எப்போதும் என் பக்கமே இருக்கிறது. என் இல்லம் தெய்வீக ஆற்றலால் சூழப்பட்டுள்ளது. என் இல்லம்
தெய்வீக ஆற்றலால் சூழப்பட்டுள்ளது. நான் எப்போதும் புன்னகையுடனும் உற்சாகத்துடனும் இருக்கிறேன். நான் எப்போதும் புன்னகையுடனும் உற்சாகத்துடனும் இருக்கிறேன். பணம் என் வாழ்வில் எளிதாகப் புழங்குகிறது. பணம் என் வாழ்வில் எளிதாகப் புழங்குகிறது. என் குடும்பத்தில் புரிதல் உணர்வு மேலோங்கியிருக்கிறது. என் குடும்பத்தில் புரிதல் உணர்வு மேலோங்கியிருக்கிறது. நான் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தைப் பெற்றுள்ளேன். நான் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தைப் பெற்றுள்ளேன். என் திறமைகள் உலகிற்கு பயனுள்ளதாக அமைகின்றன. என் திறமைகள் உலகிற்கு பயனுள்ளதாக அமைகின்றன. நாங்கள் மகிழ்ச்சியான பயணங்களை மேற்கொள்கிறோம். நாங்கள் மகிழ்ச்சியான பயணங்களை மேற்கொள்கிறோம். செல்வச் செழிப்பு என் வாழ்வின் ஒரு பகுதியாகும். செல்வச் செழிப்பு என் வாழ்வின் ஒரு பகுதியாகும். என் ஒவ்வொரு நாளும் புதுப்பொலிவுடன் தொடங்குகிறது. என் ஒவ்வொரு நாளும் புதுப்பொலிவுடன் தொடங்குகிறது. நான் நேசிக்கப்படுகிறேன் மற்றும் மதிக்கப்படுகிறேன். நான் நேசிக்கப்படுகிறேன் மற்றும் மதிக்கப்படுகிறேன். என் பொருளாதார நிலை மிகவும் வலுவாக இருக்கிறது. என் பொருளாதார நிலை மிகவும் வலுவாக இருக்கிறது. தன்னிறைவு பெற்ற வாழ்க்கை நான் வாழ்கிறேன். தன்னிறைவு பெற்ற வாழ்க்கை நான் வாழ்கிறேன். என் உள்ளுணர்வு எனக்குச் சரியான பாதையைக் காட்டுகிறது. என் உள்ளுணர்வு எனக்குச் சரியான பாதையைக் காட்டுகிறது. குடும்பத்துடன் செலவிடும் நேரம் இனிமையாக இருக்கிறது. குடும்பத்துடன் செலவிடும் நேரம் இனிமையாக இருக்கிறது. வெற்றி என்பது என் இயல்பாக இருக்கிறது. வெற்றி என்பது என் இயல்பாக இருக்கிறது. என் கைகளில் செல்வம் நிலைத்து வளர்கிறது. இந்த நிமிடம் முதல் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் பயணிக்கிறது. உங்கள் பயணம் இனிமையாக அமைய என் மனமார்ந்த வாழ்த்துகள். இந்த வீடியோ உங்கள் மனதிற்கு ஒரு மருந்தாக இருந்திருந்தால் உங்கள் அனுபவத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் இன்னொரு உறவுக்கு நம்பிக்கையை தரும். மறக்காமல் நம் குடும்பத்தில் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு ஆழமான பதிவில் உங்களைச் சந்திக்கிறேன். பிரபஞ்ச பேராற்றலுக்கு கோடான கோடி நன்றிகள். வணக்கம்.